சூக்கால எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்க, எங்க போய் விழுவனே தெரியாது. எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா என் பொண்டாட்டு பிள்ளைய கொல்ல பார்த்துருப்பேன். சாவுனா என்ன நான் உனக்கு காட்டுறேன். 6 மாச கற்பிணின்னு கூட பார்க்காம மரண பயத்தை காட்டிருக்கலே. அந்த அளவுக்கு உன் இதயம் கல்லா இருக்குது. கற்பிணி பெண்ணை பார்த்தா கல்லும் கரையும். நீ அதுல கெடுத்துட்டா இருந்திருக்கிய. உன்னெல்லாம் மனுஷ லிஸ்ட்ல சேர்க்க கூடாது, மிருகத்தை கூட சேர்க்க கூடாது. மிருகம் கூட இறக்கும். என்ன ஜென்மனே தெரியல, மானகட்ட ஜென்மம். உனக்கு எட்டி மிதிக்கிறது கூட பாவடி. என்னால உன் மேல படவே கூடாது நினைச்சேன். ஆனா இப்படியே விட்ட நீ எந்த எல்லைக்கும் போவ. சத்தியமா சொல்ற, இன்னைக்கு நான் கொல்லாம போக மாட்டேன். எட்டி மிதிச்சு கொல்லுல. என்ன பேசுறீங்க? வாய மூடி, உனக்கு தனியா இருக்குது. அப்படியே சொல்லாதீங்க. எங்க அக்கா என்ன பண்ணாங்க? பொண்ணை பண்ற வாய மூடி. விடு ராணி, அவருக்கு உரிமை இருக்குது. அவர் பொண்டாட்டி தானே, அத அடிக்காரு. பொண்டாட்டினா மூஞ்சில மிதிச்சவன். அதுக்கு வேற யாரை பாருடி. நான் ஏன் வேற யாரை பார்க்கணும்? என் புருஷன் நீங்க இருக்கும்போது. ரொம்ப சோதிக்காத, சத்தியமா சொல்ற, மிதிச்ச கொண்டுவேன். பரவாயில்ல, உரிமையோட அடிக்கலாம் செய்றீங்க. அப்போ இன்னும் பாசம் இருக்குது, அப்படிதானே? உனக்கு இந்த அடியில பத்தாது. அடிங்க மாமா, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் உங்க பொண்டாட்டி, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு மாமா. என் காலால எட்டிட்டு உதைக்கிறது கூட அசிங்கம் நினைச்சிட்டு இருக்க பொண்டாட்டி. புருஷனு வேற எங்கேயாவது பாத்துக்க. நான் ஒண்ணு அந்த தேன்மொழி மாதிரி அடுத்த புருஷன் மேல ஆசைப்படலையே. இன்னும் ஒட்டி என் தேன்மொழி பத்தி ஏதாவது பேசுனா கொண்டு எரிஞ்சிருவேன். அவளை பத்தி சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்கும் வருது. நான் அப்படிதான் சொல்லுவேன். என் புருஷனை தட்டி பறிச்சுக்கிட்டால. அவ பேரு கூட ஒன்னமா சனிய வாயிலிருந்து வரக்கூடாது. இன்னும் ஒட்ட அவ பேர உன் போயால சொன்ன. அவ என் முகராணிடி, என் பொண்டாட்டி, இந்த பொண்ணுத்தரையோட பொண்டாட்டி. என்னுட பாதி என் கூட உடலாலும் உள்ளத்தாலும் ஒண்ணு சேர்ந்தவா, எனக்குள்ள இருக்கிறவா, ஒரு சுத்தமானவாடி. அவளை பத்தி ஏதாவது உன் வாயால வந்துடு, வாயில சுட்டுவேன் பாத்துக்க. கேடுபட்டு சனிய. இப்படி சொல்ல சொல்லதான் எனக்கு அவளை கொல்லணுங்கிற வெறியே வருது. மாமா, எங்க அக்கா எதுக்கு அடிக்கீங்க? வாயில சுட்டு தலை தண்ணி வந்திருக்கேன். சின்ன ரொட்டி என் புள்ள மணி, என் பொண்ணு மணி, உன் கண்ணு போச்சுதே. எதுக்கு அபாண்டமா பழி சுமத்துறீங்க? அது நாங்க தான் பண்ணணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? எதுக்கு தேவையில்லாம எங்க மேல பழி சுமத்துறீங்க? உங்களுக்கு வேற எங்க எதிரி இருக்கோ, இல்லனா அந்த தேன்மொழிக்கு வேற எங்க எதிரி இருக்கோ? அவ என்ன லேசுப்பட்டவளா? அவ எங்கனா வம்பிழுத்திருப்பா, அதனால கூட கொல்ல பாத்துக்கலாம். இல்லனா வேற எவனாவது ஆசைப்பட்டிருக்கலாம். ஐயோ, என்ன இப்படி எட்டி மிதிச்சிட்டீங்க? என் பொண்டாட்டி பத்தி பேசாத சொல்லிக்கிட்டு. அவளை பத்தி எவ்வளவு பேசக்கூடாது. அநியாயமா எங்க அக்காவை நீங்க இப்படி அடிச்சு கொல்லுவீங்களே. நாங்க ஒண்ணு தேன்மொழியை கொல்ல பார்க்கல. அவளுக்கு உங்க மேல வெளியில கெட்ட பேர்லாம் கிடையாது, நல்ல பேர் மட்டும் வாங்கி வச்சிருக்கான். அவ யாருக்கு தீங்கு செஞ்சது கிடையாது. வெளியில போனா அவளை கையெடுத்து கும்பிடுறதுக்கு தான் ஆள் இருக்குது, கொல்லதுக்கு ஆள் இல்ல. அவளை கொல்ல நினைக்கிற ஒரே ஒரு சனியனுக்கு நீங்க மட்டும்தான். உங்களுக்கு பழி தக்கன என்கிட்ட பழித்தங்கடி. அப்பாவி பிள்ளை ஏண்டி காட்டிட்டு இருக்கீங்க? யாரு அவ? அப்பாவி? அவ அப்பாவி தாண்டி. வில்லி உங்கள மாதிரி உள்ளவளுக்கு தான். ஏன் உங்ககிட்ட குடிஞ்சு போனா என்ன? அவ நேர்மையானவா, எங்க துணிச்சலதான் பேசுவா. அவளுக்கு எங்க சிங்க அடிக்க தெரியாது. மனசுல பட்டத பேசுற குழந்தை. அவ கண்ட நேர்மையும் துணிச்சலும் மட்டும்தான் இருக்கும். அவ எப்பவுமே உண்மையானவா. ஆபத்துன்னு தெரிஞ்சும் கூட போய் பேச மாட்டா. சாவுக்கு முன்னாடி கூட மண்டிடவும் மாட்டா, போய் சொல்லவும் மாட்டா, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எங்கேயும் போக மாட்டா. நேர்மையானவா, உத்தமி. என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. பொண்டாட்டி சொல்றீங்களே, சின்னமும் முறப்படி தாலி கட்டோ மாதிரி கட்டு வேண்டி. முறப்படி ஊரறிய உலகறிய பக்கத்துல நான் தாலி கட்டுவேன். இந்த பொண்ணுத்திர பொண்டாட்டின்னு ஊருக்கே பிறகு நான் பண்ணுவேன். பாக்குறியா? நான் தைரியமா அவ தோல்ல கைய போட்டு ஊருக்குள்ள கூட்டிட்டு போறேன். பாக்கல? என் பொண்ணு பிள்ளையோட நான் ஊருக்குள்ள போவேன். தைரியமா நெஞ்ச நிமித்திக்கிட்டு போவேன். தாலி தானே கிராண்டா ஏற்பாடு பண்ணிருக்கேன். எங்க குடும்பத்திலே யாருக்கும் அப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்காது. எனக்கு என் பொண்டாட்டிக்கும் அப்படி ஒரு கல்யாணம் நடக்க போகுது. வந்து பாரு, வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போய். கண்டிப்பா நீலாம் பாக்கணும். ஊரறியும் உலகறியா மக்களுக்கு நான் தாலி கட்ட போறேன். கல்யாணம் ஏற்பாடு பிரமாண்டமா ஏற்பாடு பண்ணிருக்கேன். தாலி கொடி மட்டும் 15 பவுன் பொன் தங்கத்தால, சுத்தமான தங்கம். ஜானு மேல தாளத்தோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எடுத்துட்டு ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டேன். உனக்கு இன்னும் வரல? அதுல உனக்கு தெரியாம இருந்திருக்காத. கல்யாணம் மறுவாரம் வளக்காப்பு ரெண்டையும் ஒரே செலவுல எனக்கு வைக்க விருப்பம் கிடையாது. தனித்தனியா செலவு பண்ணணும் என் பொண்டாட்டிக்காக. கல்யாணம் வாரம், 2வது வாரம் உனக்கு வளக்காப்பு. ஜானு அப்படி குழந்தை மோதோட நடத்துவேன். கிராண்டா பொண்ணு. நான் வளரையும் பொண்டாட்டிக்காக தானே அவளை சந்தோஷப்படுத்தி பார்க்க போறேன். இவனால பட்ட அவமானம், வேதனை, நிந்தனைக்கெல்லாம் சேர்த்து அவளை சந்தோஷமா பாத்துக்க போறேன். மகாராணி மாதிரி பாத்துக்க போறேன். இதெல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நீ தடுத்து பாருங்கக்காக தான். தடுத்து பாரு, எந்த கொம்ப நாள் இதை தடுக்க முடியாது. நடத்துறது நாங்க அண்ணன் தம்பிடி. பாரு எவ்வளவு கிராண்டா நடக்குன்னு பாரு. அவ கழுத்து முறப்படி நான் தாலி கட்டுறேன். என்னடி பாட்டீங்க, உங்கள்ட்ட நான் மறுபடியும் தாலி கட்டினேன், நீ கட்டிக்கிட்ட, நான் கட்டல.
வா என் கல்யாணத்தை வந்து பாரு. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கல்யாணம். வரட்டா மூதேவி? கல்யாணம் படி ஏகப்பட்டது இருக்குது. அப்படி பார்க்கணும், பொண்டாட்டி வர கவனிக்கணும். குழந்தை மாதிரி கவனிக்கல. வரட்டா மூதேவி? ஓய் வந்துரு. நல்ல இழப்பு வரட்டும். அப்படி மூச்சு வாங்குது அடி வயிற்றுல இருந்து வாங்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். பொண்டாட்டி என்ன சொல்லிட்டு இருக்க? இனி எப்படி சொல்றேன்னு நானும் பாக்குறேன். இனி சொல்லி பொண்ணுத்தர பொண்டாட்டி சொல்லி பாரு. வாரி நாட்டி பண்ணுங்க. பொண்ணுத்தர பொண்டாட்டினா அது தேன்மொழி மட்டும்தான். வைக்கிறேன் உனக்கு ஆப்பு. என் கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு சாவு பயத்தை நான் காட்டுவேன். அது வரைக்கும் உனக்கு சாவு பயத்தை நான் காட்ட மாட்டேன். ஆனா கட்டாயம் உனக்கு சாவு பயத்தை நான் காட்ட வேண்டிய. எப்படி சொல்லிட்டு போறான் பாருக்கா. கல்யாணம் இப்போ அக்கா வேண்டாம். இதுல ஏதோ சூச்சமா இருக்குது. அவன் இவனை தைரியமா சொல்லிட்டு போறானா, பின்னாடி என்னமோ பெருசா இருக்குது. அக்கா அந்த விக்கி பையலாம் சரியானவன், வேண்டாம். நம்ம ஏற்கனவே விக்கி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி தாரா கிட்ட வேலை பார்த்தவன், தாராவா இருந்தவன். வேண்டாம் அக்கா, வேண்டாக்கா. இந்த திருப்பி விட்டுலாம் அக்கா. இந்த கல்யாண ஏற்பாடு பண்றது விக்கியா தான் இருக்கணும். ஏன்னா தேன்மொழி குழந்தை உண்டானல இருந்து அவன் தான் ரொம்ப மும்பரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அண்ணனும் தேன்மொழி சேர்ந்து வாழ்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கான். எனக்கு என்னமோ இல்ல சூச்சமா இருக்க மாதிரி இருக்குது. வேண்டாக்கா. இல்ல இதுல எனக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்ல. நான் இதுல தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவன் கல்யாணத்தை நிப்பாட்டாம போக மாட்டேன். எப்பவுமே பொண்ணு தலைக்கு ஆதரதான் பொண்டாட்டின்னு ஊர் உலகம் சொல்லணும். அக்கா வேண்டாம், சொன்னா கேளுக்கா. ஏய் நான் சொல்றத மட்டும் நீ செய். இவன் தேன்மொழி கழுத்த தாலி கட்டவே கூடாது. கடைசி வரைக்கும் இவனுக்கு நாத்தா பொண்டாட்டின்னு ஊர் உலகம் சொல்லணும். முறப்படி நான் தாண்டி இவனுக்கு பொண்டாட்டியா இருக்கணும். அப்படின்னா நீ அந்த வீட்ல போய் தான் இருக்கணும். என்ன சொன்ன? அப்படின்னா நீ அந்த வீட்ல தான் போய் இருக்கணும். அந்த வீட்ல தான் போய் இருக்கணும். அந்த வீட்ல இருந்தா மட்டும் தான் சொல்ல முடியும். இப்படி ஏதோ ஒரு வீட்ல கண்டா சொல்ல முடியாது. அப்ப என்ன? போயிருவோம். வீட்டுக்கு தானே போகணும், போயிருவோம். ஏதாவது சொல்ல நினைக்கியா? துணிஞ்சிடலான்னு முடிவு எடுத்திருக்கேன் பாட்டே. எனக்கு டைவர்ஸ் வேணும். டைவர்ஸ்? கோர்ட்டுக்கு போனா அவன் வேற மாதிரி பேசி டைவர்ஸ் கேஸையே வாபஸ் வாங்கி வச்சிருந்தா என்ன பண்ண போற? தைரியம் இருந்தா சமுத்திரமும் வழி விடும். தைரியம் இருந்தா வழி தானா கிடைக்கணும். நீங்க தானே பாட்டு சொல்வீங்க. துணிஞ்சவனுக்கு தூக்கு கயிறு கூட பஞ்சமத்தன்னு நீங்க தானே பாட்டு சொல்லிருக்கீங்க. அவன் கெட்டவனுக்கு அவளை யோசிக்கும் போது நான் ஏமாந்தவன். நான் எந்த எல்லைக்கும் போய் யோசிக்கிற தப்பு இல்லையே. நீதி நேர்மை எதுமே ஒரு எல்லை வரைக்கும் தான். அந்த நீதிய நேர்மையை நம்ம கழுத்தை நெரிக்குதுன்னா அதை தாண்டதுல தப்பு இல்ல. அதுதான் பாட்டி நானும் சொல்றேன். அந்த அயக்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வேணும்னா நானும் கொஞ்சம் எல்லை தாண்டலான்னு முடிவு பண்ணிருக்கேன். திடீர்னு எப்படி இந்த துணிச்சலே? அக்கிரமக்காரனுக்கும் அநியாயக்காரனுக்கும் பயப்படக்கூடாதுன்னு மனசுல துணிச்சல் வந்திருக்கேன். தாலி கட்டுட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கண்ட இடத்துல படுக்க கூப்பிடுறவன நீதி நேர்மையோட நான் எப்படி ஜெயிக்க முடியும்? என்ன சொல்ற? அவனுக்கு நான் பொண்டாட்டிங்கிற ஒரு காரணம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என் கூட இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குதா. எனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவன் கூப்பிட்டா நான் போகணுமா? நீதி நேர்மை. அவன் ஒன்னும் நீதி நேர்மையோட என்ன கல்யாணம் பண்ணிக்கலையே. நான் சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சோ என்ன ஆசைவார்த்தை கூறி தானே ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எந்த பாட்டி நீதி நேர்மை? இந்த உலகத்துல யார்கிட்ட பாட்டி நீதி நேர்மை இருக்குது? அறியாத வயசுல நான் ஏமாந்தேன், இல்லன்னு சொல்லல. ஏன் பாட்டி நீங்க உண்மை சொல்லுங்க. உங்ககிட்ட வர டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்ன மாதிரி அறியாம சின்ன வயசுல தருதல மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால தான் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்களா? சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க பாட்டி. உங்ககிட்ட டைவர்ஸுக்கு வரது எல்லாமே என்ன மாதிரி கேஸ் தானே? இல்ல. அப்படின்னா பெத்தவங்க கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி சீரும் சிறப்புமா சொந்தம் பந்தம் எல்லா ஆசீர்வாதத்தோட முடிஞ்ச கல்யாணத்துல கூட டைவர்ஸ் வரும். ஏன் பாட்டி? அதான் சுத்தமும் நட்பும் எல்லாம் கூடி விசாரிச்சு தானே பாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆமா. அப்ப ஏன் பாட்டி அங்க டைவர்ஸ் வந்ததே? ரெண்டு மனசு ஒத்து போயிருக்காது, வேற பற்பல காரணங்கள் இருக்கலாம். அப்ப நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணது பிரச்சனை இல்ல, யார கல்யாணம் பண்ணிருக்கங்க தான் பிரச்சனை. அப்படிதானே பாட்டி? நான் காதலிக்கிற தப்புன்னு சொல்ல வரல, நம்ம யார காதலிக்கிறங்க தான் முக்கியம். சில நேரம் காதலுக்கு பெத்தவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அங்க ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும். உங்களை 10 மாசம் வயசுல சுமந்ததுல இருந்து, நீ 8 வச்சு நடக்கிறதுல இருந்து, உன்னை பள்ளிக்கூட்ட சேர்க்கறதுல இருந்து, உன் வயசுக்கு சீர் செய்யறதுல இருந்து, உன்னை மேற்படிப்புக்காக கடனை உடனே வாங்கி உன்னை படிக்கிற வரைக்கும் பார்த்து பார்த்து செய்யற தாய் தகப்பனுக்கு
உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு வைக்க முடியாதா என்ன? 10 நிமிஷம் அவன் கண்ணை பார்த்து பேசும்போது உனக்கு அவன் மேல வர்ற நம்பிக்கைய, உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த பெத்தவங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது எங்க கேள்வி. 1 மணி நேரம் பார்த்து பழகுன அவன் மேல வைக்கிற நம்பிக்கைய உங்களை 20 வருஷமா பொத்தி பொத்தி பாதுகாக்கிற பெத்தவங்க மேலேயே நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க தான் கேள்வி. அப்போ அரேஞ்ச் மேரேஜ் தப்பே நடக்கலையா பாட்டி? நடக்குது. நல்லவன் கெட்டவன் கதை வாழும் போதுதான் தெரியும். ஆனா காதலிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருவானா மாட்டானான்னு. அதையும் மீறி செய்யறதா தப்புன்னு நான் சொல்ல வரேன். அரேஞ்ச் மேரேஜ்ல எல்லாம் விசாரிச்சு எல்லாம் பார்த்துதான் கொடுப்பாங்க. வெளி தோற்றம் யாரும் உள் மனசை ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவன் கூட வாழ வாழதான் அவனுடைய சீர்வம் வெளியில வரும். அப்போ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு பெத்தவங்க இருப்பாங்க. சுற்றமும் சூழமும் கொஞ்சம் உதவி பண்ணும். அந்த பெத்த பிள்ளை மேல பெத்தவங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் இருக்கும். ஏன்னா அவங்க பார்த்து வச்ச கல்யாணம். அந்த இறக்கம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல வரேன். நீ காதல போய் ஏமாந்து நிக்கும் போது இங்க யாருக்குமே உன் மேல இறக்கம் வரல. அதுக்கு மாற கோவமும் எரிச்சல் தான் வந்தது. திரும்ப நீ பாரத்தோட இந்த வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு அது பாரமா தான் தெரிஞ்சது. எத்தனையோ திருப்பி இந்த வீட்டு பிள்ளைங்களும் சண்டை போட்டு பிரிஞ்சு போட்டாங்க வச்சாங்க. ஆனா எங்களுக்கு பாரமா இருந்ததில்ல. ஏன்னா அந்த வாழ்க்கை எங்களால சரி பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. சரி பாட்டி, என் வாழ்க்கையில தப்பு நடந்தது. இப்ப நான் அதை சரி பண்ணவே முடியாதா? நான் ஏமாந்துட்டேன் பாட்டி, அதை மாத்த முடியாது. ஆனா அவன் ஒரு மிருகம் மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறான். என் உணர்வுகளுக்கு ஒரு துளி மதிப்பு இல்லை, என் உணர்ச்சிகளுக்கு ஒரு துளி மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன ஒரு போதை பொருள் மாதிரி பாக்குறான். இப்போ இப்படிப்பட்டவனை நான் எப்படி பாட்டி விட முடியும்? எதுக்காக நான் விடணும்? பாட்டி, என் வாழ்க்கையில தவறு நடந்து போச்சு. நான் இது இல்லைன்னு நான் மறக்க மாட்டேன். நான் செஞ்சது முட்டாள்தனம், அடி முட்டாள்தனம். அதுக்காக நான் அந்த அசத்தை எதுக்கு நான் விடணும்? சொல்லுங்க பாட்டி, 17 வயசுல எனக்கு என்ன பாட்டு தெரிஞ்சிருக்கும்? அதுக்குத்தான் பெத்தவங்களும் பெரியவங்க சொல்லியும் கேட்கணுங்கிறே. பாட்டி, நான் கேட்கல பாட்டி. உங்க சொல்ல நான் கேட்கல. போய் படு பாதத்துல நான் விழுந்தேன். ஆனா அதுக்காக எனக்கு ஒரு தண்டனையா? அவனுக்கு தண்டனையே இல்லையா? நான் ஏமாறப்பட்டவ, அவன் ஏமாத்துனவ. அவனுக்கு தண்டனை இருக்கா இல்லையா பாட்டி? அத சொல்லுங்க பாட்டி. இத நீதி நியாயம் இதெல்லாம் உண்மைனா அவனுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? அத மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க பாட்டி, அதுக்கேத்த மாதிரி நான் முடிவெடுக்கணும். நீ என்ன முடிவெடுக்க போற? கண்ட துண்டமா அக்குவாவனே. அண்ணகளே போதும். நான் இருந்த இந்த பூமியில அடைந்த தண்டனைக்கு நான் ஒரேடியா போய் சேர்றது எவ்வளவு உத்தமம். நான் கொஞ்சம் கொஞ்சமா சாவறதை விட நான் ஒரேடியா போய் சாகிறது உத்தமம். என் வாழ்க்கையே நாசமடா போச்சுடா பாட்டி. என் வாழ்க்கையே நாசமடா போயிட்டு இருக்க. இப்ப கூட அவன் சீன் விட்டு என்ன கூப்பிட்டுட்டு இருக்கான். ஏமாறப்பட்டு நடு வீதியில எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். அவன் இன்னும் என்ன பயன்படுத்தணும்னு நினைக்கிறான். அவன் தேவைக்கு என்ன பயன்படுத்தணும்னு நினைக்கிறான். அவன் உசுரடே இருக்க கூடாது பாட்டி. அப்பனென்றும் அம்மை என்றும் நானும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அவனும் ஒரு அப்பனுக்கும் ஒரு அம்மைக்கும் பிறந்தவன் தான். நானும் அதே மாதிரி தானே. ஆனா அவன் இந்த பூமியில என்ன பயன்படுத்துவான், என்ன அடிமைப்படுத்துவான், என் வாழ்க்கையை நாசப்படுவான். நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கதையா தேடும் அவமானம், நிந்த, கஷ்டம், கண்ணீர்னு நான் நிக்கணும். ஏன் பாட்டி, அவனும் ஒரு அப்பனுக்கு காத்தாக்கும் பிறந்தவன் தானே. அப்படின்னா என்ன பத்தவங்களை பத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவன் யாரு என்ன இப்படி எல்லாம் பேசுறதுக்கும் என்ன ஏமாத்ததுக்கும் என் வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கும் என்ன வாழ விட மாட்டேன்னு சொன்னா அவனும் வாழக்கூடாது. அது என்ன பாட்டி, அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி என்ன அனுபவிச்சுட்டு விட்டுருவான். அவன் சந்தோஷமா இருப்பான். நான் துக்கத்தோட அவமானத்தோட சுத்தணுமா? அவனும் அதே தண்டனை அனுபவிக்கிறா பாட்டி. அது என்ன பாட்டி நீதி நேர்மை? அவன் ஆணுங்கிறதுனாலயா இல்ல நான் பெண்ணுங்கிறதுனாலயா? சொல்லுங்க பாட்டி. அவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கா? நான் மட்டும் ஏன் கஷ்டத்தையும் அவமானத்தையும் பட்டுக்கிட்டு இருக்கேன்? சொந்த குடும்பத்தால ஒதுக்கப்படுறேன், சொந்த குடும்பத்தால அசிங்கப்படுத்தப்படுறேன், சொந்த குடும்பத்தால ஏளனப்படப்படுறேன். ஊர் உலகத்தை நடமாட முடியல. என்ன பாட்டி? ஆனா அவன் சந்தோஷமா இருக்கானே பாட்டி. ஏன் பாட்டி நீ நேர்மை? அவன் ஆம்பளங்கனாலயா? என்ன பாட்டி பழமொழி கூட, முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல முள்ளு பட்டாலும் என்ன பாட்டி? அவனும் அம்மா அப்பாக்கு தான் பிறந்தா, நானும் அம்மா அப்பாக்கு தான் பிறந்தேன். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் பாட்டி இப்படி, நமக்கு மட்டும் ஏன் பாட்டி இப்படி பழமொழி? இதுல எங்க பாட்டி நீதி நேர்மை இருக்குது? அந்த நீதி நேர்மையும் பொண்ணுக்கு மட்டும்தானா? என்னை ஏமாத்துறவனுக்கு இல்லையா? நானும் பெண்ணுன்னு சொல்ல வரல. யார் ஏமாத்தினாலும் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கணும். பொண்ணு ஏமாத்தினாலும் தண்டனை கிடைக்கணும், ஆண் ஏமாத்தினாலும் அவனுக்கான தண்டனை கிடைக்கணும். ஒருத்தர் மட்டும் கஷ்டத்தை வாங்க கூடாது பாட்டி. அது எப்படி பாட்டி? 2 பேர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில ஒருத்தங்களுக்கு மட்டும் அழுக துக்கம், இன்னொருத்தங்களுக்கு புது வாழ்க்கை புது பொண்டாட்டி. சொல்லுங்க பாட்டி. ஒரு மனைவி செத்துட்டா புருஷன் 3ஆவது புது மாப்பிள்ளை. அவனை எல்லாரும் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க.
அதே ஒரு பொண்ணுக்கு கணவன் போயிட்டானா விதவங்கிற பட்டத்தை கொடுக்கீங்க, அப்படியே இன்னொருத்தரவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவளுக்கெல்லாம் இது தேவையா? ஏன் அமைதியில இருக்க வேண்டியதானே? ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு துணிச்சல் ஆகாது. இது அசிங்கமா இல்லையா? இவெல்லாம் என்ன சென்மம்? இப்படிதானே பாட்டி பேசுறாங்க? உணர்ச்சிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமந்தானே பாட்டி? அவனுக்கு எப்படி இஷ்ட ஆசை உணர்ச்சிகள் வர்ற மாதிரி பொண்ணுக்கும் வரும். எனக்கு புரியல பாட்டி. நீதி நேர்மை எங்க பாட்டி? நீதியோட நேர்மையோட இருக்கணும் 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 சொல்றீங்க. இது ஒரு பக்கம் தானே பாட்டி தராசு மேல போகுது, இன்னொரு தராசு கீழே தானே பாட்டி இருக்குது. நீதி தேவதையோட தராசு கூட அப்படித்தான் பாட்டி, சரிசமா இருக்கணும். இப்ப இல்லையே பாட்டி. சட்டம் எனக்கு விடுதலை கொடுக்கலையா பாட்டி? எனக்கு ஏன் பாட்டி டைவர்ஸ் கொடுக்கல? இந்த பெண்ணோட கண்ணீரையும் அவலத்தையும் ஏன் பாட்டி இந்த கோர்ட் பார்க்கல? அவன் சொன்னதுக்காக எனக்கு ஏன் பாட்டி டைவர்ஸ் கொடுக்கல? அவன் கண்ணீரை பார்த்த கோர்ட் நான் பட்ட கஷ்டத்தை ஏன் பாட்டி உணரல? இதுல எங்க பாட்டி நீதி நேர்மை இருக்குது? நான் 3 வாட்டி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். 3 வாட்டி அவன் தான் ஜெயிச்சான், நான் தோத்து போனேன். அவன் பொய்யான காரணங்களை அடுக்கடுக்கா சொல்லி டைவர்ஸை வாபஸ் வாங்கிடுறான். ஆனா நான் உண்மையை கதர்னேன் கத்துனேன். ஆனா பேப்பர்ல போட்டு என்ன சாகடிச்சிட்டானுங்க. அவமானப்படுத்தப்பட்ட எங்க பாட்டி நீதி நேர்மை? கோர்ட்ல கூட இல்லையே பாட்டி, சட்டத்துல கூட இல்லையே பாட்டி. ஏன் பாட்டி நான் மட்டும் எதுக்கு பாட்டி நீதியோட நேர்மையோட இருக்கணும்? எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. பா பா பா, இப்பதான் சரியான முடிவு எடுத்துக்க. இததான் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடைக்கு வரைக்கும் பாரு, டைவர்ஸ் கிடைக்கலன்னா கல்யாணம் பண்ணிட்டு போ, என்ன பண்ணிடுவான்னு சொன்னேன். நீ தான் பயந்துகிட்டே இருந்த. உண்மை சொன்னேன். சிலவர் என்ன பாக்குறாங்க? ஆமா, டைவர்ஸுக்கு இன்னும் 10 திருப்பம் அப்ளை பண்ணாலும் டைவர்ஸ் கிடைக்க போறது இல்ல. அதுக்காக அவன் வந்து இப்படி அசிங்கப்படுத்துவான். கேட்கணுமா என்ன? கல்யாணம் பண்ணிட்டு அதையும் கோர்ட்லயே பாத்துக்கலாம். ஆமா, எனக்கு தப்பான உறவு வந்துச்சு, கல்யாணம் பண்ணிட்டு அதான் என் புருஷனுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கன்னு சொல்லிட்டு போவியா? உண்மைதான் சொன்னேன். தினமும் கோர்ட்ல போய் அசிங்கப்படுறது உங்க பேத்தி தான், அவன் இல்ல. அவன் என்னமோ பெரிய தியாகி மாதிரி எல்லாரும் அவன்கிட்ட துக்கம் விசாரிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க தம்பி, உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட பத்திரமா வந்து சேர்ந்துருவா. அது சின்ன பிள்ளை, அறியாம பண்ணிக்கிட்டு இருக்கா. கூடி சீக்கிரம் நாங்க எல்லாமே சேர்ந்து பேசி முடிவெடுத்து உங்க கூட கட்டாயமா சேர்த்து வைக்கணும்னு அவனுக்கு ஆதரவு சொல்றாங்க. அதே மக்கள் இவ்வளவு காரி துப்பிட்டு போறாங்க. அதான் துப்பதே துப்பு வாங்கியாச்சே, ஒரு இடம் துப்பிட்டு போறாவ. கல்யாணத்தை பண்ணிட்டு போ. ஆமா, சரியா தான் டைவர்ஸ் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதுதான் நானும் முடிவெடுத்திருக்கேன். எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஈஸியா கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்ற? மாப்பிள்ள பார்க்காமல இருந்திருப்பா, திருட்டு பூனை பக்கத்துல நிக்குதே. ரைட்டு, நான் சொல்லத சொல்லிட்டேன். உனக்கு நான் விடுதலை வாங்கி தரேன், முறைப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ட்ரைனிங் எடுத்திருக்கத அன்னைக்கு கிட்ட நிச்சயமா இந்த கேஸ்ல என்னால ஜெயிக்க முடியும். ஆதாரம் கேட்பாங்க. என்ன ஆதாரம் இருக்குது? அவன் கோர்ட்ல வந்து நீர் கண்ணீர் வடிக்கிறான், என்ன பண்ணுவ? அதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு. உன்கிட்ட இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஆனந்தி, நான் உன்கிட்ட தான் கேட்கேன். ஆதாரம் தானே, பெருசெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன கோர்ட்ல நல்லவன்னு போலீஸ் பண்ணணும், போட்டா நமக்கு விடுதலை கிடைச்சிடும். அவன நல்லவனு காட்டணுமா? டைவர்ஸ் தான் நமக்கு முக்கியம். அவன் யோக்கியனா இருந்தா நல்லவனா இருந்தா நமக்கு என்ன? அவனுக்கு நல்லவங்க பட்டத்தை கொடுத்துட்டே நம்ம டைவர்ஸ் வாங்கிடுவோம். எப்படின்னு கேளு. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷனு, உங்க புள்ளதான் போலீஸா இருக்காரு. போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்னென்ன கொடுக்கணும்? கொடுக்க போறதே மீனாத்தையும் சம்பூலத்தையும் சரிசு மாமாவும் தான் கொடுக்கணும். எப்படி? இந்த மாதிரி என் பொண்ணு காணாம போயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கொடுத்தா போலீஸ் விசாரணைங்க பேர்ல அசோக்கை எப்படி வர சொல்லுவாங்க? புரியலையே. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அசோக் பொண்டாட்டி காணலன்னு தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான். மிச்சம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இத்தனை வருஷம் வக்கீலா இருந்திருக்க என் மண்டைக்கு ஏறல. பையன் உள்ள பாயிண்ட புடிச்சிட்டா. ஐயோ தேன்மொழி, எனக்கு புரியவே இல்ல தேன்மொழி. ஐயோ, அசோக் பொண்டாட்டி காணலன்னு தானே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ஆமா, அவனா வர வைப்பாங்க. எப்படியும் இவளை ஒளிச்சு வச்சு நம்ம கண்ணுல காட்டவே கூடாது. இவளை கண்ணுல பிடிக்க முடியாது, இவன் இங்க தானே இருப்பா. அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறது உன் புருஷன், என் புருஷன், நம்ம சம்மந்தி புருஷன், இப்படிதானே வேலை பார்க்கவ. அவங்க ஒரு வாரம் தேடுற மாதிரியே பாவல பண்ணட்டும். பேப்பர் டிவின்னு எல்லா பக்கம் நியூஸ் கொடுப்போம். அசோக் பொண்டாட்டி காணவில்லை, அசோக் பொண்டாட்டி காணவில்லை, அசோக் பொண்டாட்டி காணவில்லைன்னு எல்லா பக்கம் விளம்பரப்படுத்துவோம். ஆம்பளைக்கு பொண்டாட்டி ஓடி போயிட்டா அங்கதான் பெரிய அவமானமே. இவனால இவளதானே அவன் அவமானப்படுத்தினா, இப்ப நாம திரும்ப அவமானப்படுத்துவோம். அதாவது முள்ளால எடுக்கணும். அதே அதே நாம ஏகப்பட்ட அவமானப்பட்டா மிச்சத்தை அவமானப்படுத்தி விட்டுருவா. அங்கங்க தொடர்பு இருக்குமோ, இங்கங்க தொடர்பு இருக்குமோ அப்படின்னு நாமளே 2-3 பிட்ட போட்டு விடுவோம். அசோக் முன்னாடி அப்படியே அவமானத்துல கத்துவான், கொதறுவான், கோவப்படுவான். அந்த நேரம்
டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். எப்படி டைவர்ஸ் கிடைக்கும் மட்டும் பாருங்க. கோர்ட்டே நமக்கு டைவர்ஸ் கொடுத்துரும். ஏன்னா இவ காணாம போன ஒரு வாரத்துக்கான எவிடன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனே கொடுத்துரும். போலீஸே எவிடன்ஸா கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவன் எவ்வளவுதான் இவன் நல்லவான்னு அவன் கோர்ட்ல போய் சொன்னாலும், எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும்னு அவன் கோர்ட்ல வாதாடினாலும், ஒரு வாரம் எங்க போயிருந்தேங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அதுக்கப்புறம் அவன் வாயை திறப்பான். அப்ப பாரு டைவர்ஸ் தானா கிடைக்கும். அதுக்கு போட்டுட்டு இழுத்து அடிச்சிட்டு கிடைக்கிய. நீதான் வக்கீலுக்கே படிக்கலையே, உனக்கு இதுல எப்படி தெரியுது? இதுக்கெல்லாம் வக்கீலுக்கு படிக்கணும் அவசியம் இல்ல. கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணாலே போதும். நம்ம எது தரப்பு நம்மள அசிங்கப்படுத்தும் போது நாம ஏன் அவங்கள அசிங்கப்படுத்த கூடாது? இந்த நீதி நேர்மலாம் ஒரு சைடு மட்டும் பார்க்க கூடாது, ரெண்டு சைடும் பார்க்கணும். கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு. நீ கண்ணை புடுங்க நானும் கண்ணை புடுங்குவேன். நீ பல்ல உடைச்சா நானும் பல்ல உடைப்பேன். இதுதான். நீ என்ன எவ்வளவு இறங்கி அசிங்கப்படுத்தின, நானும் அதுதான் பண்ணுவேன். அவன் டைரக்டா பண்ணுவான், நம்ம கீழோடி பண்ணுவோம். இதுதான் புத்திசாலித்தனம். என்னைக்கும் நேருக்கு நேரம் மோதினா தோத்து போயிருவான். எப்படி எதிரி நேரா தான் மோதுவான், நாம கீழோடி தான் மோதணும். பாதாத்தி கீழோடினா முதுகுல குத்த கூடாது, புத்தியை யூஸ் பண்ணணும். அவன் நம்ம நேரா அவமானப்படுத்தினோம்னா நாம கீழோடி அங்க போய் புத்தி அங்கங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி அவனை அப்படி மடக்கிடணும். அவமானனா என்னன்னு அப்புறம் அவனும் உணர்ந்துருவானா, கொஞ்சம் அடங்குவான். அப்ப நாம ஜெயிச்சிடலாம். அனகிலி, நீ 2 நாளைக்கு அந்த பழைய வீட்டுல போய் இரு. சரிங்க. மீனாத்தா சரிசத்தா செம்மலியத்தா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதறிக்கிட்டு போங்க. பதறிட்டு போய் என் புள்ளைய காணல அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுங்க. அப்புறம் வேட்டையை பாருங்க. அப்புறம் இந்த கேஸ அன்னைக்கு அம்மா எடுக்க வேண்டாம், நீயே எடு. பாக்கண்டா, இங்க யாரும் பார்க்க வேண்டாம். ஏண்டி இந்த கேஸ நீ எடுத்தா நிச்சயமா ஜெயிப்ப. இந்த கேஸ மட்டும் ஜெயிச்சிட்ட நீ உண்மையிலே அன்னைக்கு அசிஸ்டன்ட், நீனே கிரிமினல் ஆயிருங்க பேர் உனக்கு வந்துரும். இங்க பாரு, ஒரு தொழில அதிலே இருந்து கத்துக்கிட்டு அதற்கு நுணுக்கங்களை கத்துக்கிட்டாதான் மேலும் மேலும் அந்த தொழில நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு தையல் கலை இருக்குன்னா அந்த காலத்துல சிம்பிள் ப்ளவுஸ் மாடல் தான் இருக்கும். அது அப்படியே தச்சுக்கிட்டே இருந்தோம்னா இப்போ மூடிக்கிட்டு போக வேண்டியதான். இப்போ லேட்டஸ்டா நிறைய மாடல் வந்துட்டு அதிலே இருந்து பழச புதுசெல்லாம் கத்துக்கணும். அதே மாதிரிதான் வக்கீல் தொழில். பல கேஸுகளை எடுக்கதான் உனக்கு உன் மூளை வேலை செய்யும். இந்த கேஸுக்கு இந்த மாதிரி நுணுக்கமா போகணும், இந்த மாதிரி கேஸுக்கு கிலோடி போகணும், மேலோடி போகணுங்கிறது உனக்கு தெரியும். ஏதாவது ஹெல்ப் பண்ண கேளு, நான் உதவி பண்ணுதேன். உன் உதவி கட்டாயமா தேவை. இந்த கேஸை நான் எடுக்க நீதான் எடுக்கணும், எடுத்துரு. அன்னைக்கிளி, நீ அந்த பழைய வீட்டுக்கு போ. எனக்கு எப்படியாவது டைவர்ஸ் வேணும். அதெல்லாம் கிடைச்சிரும், நீ போ. இன்னிருந்து 1 மாசத்துக்குள்ள உனக்கு உங்க ஆனந்தியத்தை டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவா. நீயும் கூட இருக்கணும். நீ கோர்ட்டுக்கு போ, எப்படி வாதாடுங்க மட்டும் சொல்லி கொடுக்க. கட்டாயமா டைவர்ஸ் வாங்கிட்டு வெறும் சதீஷ் மீனா பொண்ணு அவங்க கிட்ட வரேன். சதீஷ் மீனா பொண்ணா மட்டும் தான் நான் உங்க கிட்ட வருவேன். அந்த அலெக்ஸ் பொண்ணாட்டிய நான் உங்க கிட்ட வரவும் மாட்டேன், உங்களை காதலிக்கவும் மாட்டேன். வெறும் சதீஷ் மீனாவா வரேன். என் வாழ்க்கையில அது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட், அதை மறக்கடிச்சிட்டு வரேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசு. அக்கிரமத்தை எல்லாம் வேலிருந்து ஒருத்த பார்த்துட்டே இருக்கான். அவன் ஒரு நாளைக்கு சத்தம் இல்லாம அடிப்பான். அந்த வலியை யாராலையும் தாங்க முடியாது. பரலோகத்துக்கு இப்ப எதுக்கு மலைக்காட்டுக்கு கூட்டு போறீங்க? இப்படித்தான் ஒரு பச்சை பிள்ளையும் நிறமாசக்காரியும் ஒத்தி ஆட்டோல ஏத்தி விட்டா. மரணம் ஈஸியா சொல்லிடலாம், அந்த மரண வலி எப்படி இருக்குன்னு காட்ட வேண்டாம். நீங்க மத்தவங்களுக்கு தாண்டி காட்டுனீங்க, உங்களுக்கு காட்ட வேண்டாம். போட்டால் மாதிரி பேசாத. நீங்க இந்த ஆட்டோல தான் இருக்கீங்க, மறந்துடாத. 50 சாவு, 100 சாவு, 60 சாவு. எனக்கு சாவ பத்திலாம் பயம் கிடையாது. கொன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவளை சாகடிச்சிட்டு தான் செத்துருக்கோங்கிற நிம்மதி எங்களுக்கு வேணும். நாங்க எதுவும் பண்ணல, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு எங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீயும் கூட சேர்ந்து சாக போற, மறந்துடாத. எனக்கு சாவ பத்திலாம் பயம் கிடையாது. இப்போ நாங்க உன்னை சாகடிக்க போறோம்னு சொல்லவே இல்லையே. சாவு பயத்தை தாண்டி காட்ட போறோம். ஐயோ, என்ன நடக்க போதே தெரியலையே, பக்கு வக்குன்னு இருக்கிற. நாங்க இப்போ சாகடிக்கவே மாட்டோம். ஏன்னா நீ பூமியில இருந்து பார்க்க வேண்டியது யாராலும் நீ நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி உன்னை சாகடிப்போமா? அதுக்கு முன்னாடி அப்பப்ப உனக்கு மரண பயத்தை காட்டலான்னு முடிவு பண்ணிருக்கோம். மத்தவங்க சாவோட விளையாடுறது, மத்தவங்க மானத்தோட விளையாடுறது உனக்கு ரொம்ப கைவந்த கலல. அதான் உனக்கும் இனி தானே அதை காட்டலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். மானத்தோட விளையாடுறல நீ, சாவோட விளையாடுறல நீ. இனி இந்த ரெண்டுமே உனக்கு நடக்கும். என்னடா நாம மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு பொதுவா எவனும் எதுவும் பண்ண மாட்டேங்காங்கிற தைரியத்தை சுத்திட்டு இருந்தால. நீ ஒருத்தி தானே இவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டு இருந்த. இனி நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு பண்ணணும், அது எப்படி இருக்குன்னு காட்ட வேண்டாம். என்ன சொல்றீங்க? இருடி, வயசுக்கு மீறி சேரக்கூடாத சேர்ந்து செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சல. நீயும்
மானத்தோடும் மரணத்தோடும் என்ன விட்டுருங்க. விட்டுறதா அது என்னடி ஒரு பொண்ணோட மானத்தோட விளையாடுறதுல உங்களுக்கு அப்படி ஒரு இன்பம்? அட கேடு கட்டவல, உனக்கு வேணும் மானம் பெருசா இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு ரொம்ப முக்கியம்டி. நீயே ஒருத்தனை வர வைப்ப, நீயே அதை எடிட்டிங் பண்ணி போஸ்ட் பண்ணுவ. நாங்க அதை பார்த்து கத்தணும் கதறணும், புருஷங்கிட்ட மறைச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும், மானத்துக்கு பயந்து சாகணும். நாங்க செத்தா மட்டும் எங்க மானம் இதுல இருக்கா போதே? போனது போனதானே. அதான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு சாகணும்? அதே மானத்தை உனக்கு வாங்கிட்டா கேடுகட்டாவதுடா. குடும்பம் பிள்ளைன்னு வாழ்ந்துட்டு இருக்க எங்களை மானத்தோட விளையாட வச்சுக்கிட்டு இருக்கல நீ. இந்த மாதிரிலாம் நடக்கணும் ஒரு பின்பத்தை காட்டின போய் தானே வீட்டில் இருக்கவங்க பெண்களை வெளியில அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீ விதை போட்டுக்கிட்டு இருக்க. இப்பதான் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போய்கிட்டு இருக்காங்க, அதுல நீ குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்க. ஓ, நான் இதை வெளியில சொன்னா இது 4 வீட்டுக்கு பரவும், 4 ஊருக்கு பரவும், 4 நாட்டுக்கு பரவும். அப்ப என்ன ஆகும்? ஊர் முழுக்க பெண்கள் வெளியில போனா இப்படித்தான் நடக்கணும் ஒரு பின்பத்தை உருவாக்கிடணும். மறுபடியும் எல்லாரும் அடுப்புக்குள்ள போகணும். நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோண்டி, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இருக்கோம். விளாடு, எவ்வளோ தூரம் மானத்தோட விளாடுவியும் விளாடு. பாரு, டெக்னிக்கும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. போட்டோ சாப்புன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். இந்த போட்டோ மட்டுமா, இனி ஏகப்பட்ட போட்டோ கூட எங்களால எடிட் பண்ணி போட முடியும்னு நாங்களே போடுவோம். அதுல ஒன்ன கூட ஜாயின் பண்ணிக்கிடுவோம். நீ சிம்பிளா தாண்டி எடிட்டிங் பண்ணிட்ட, நான் பண்றேன் பாரு. அக்கிரமம் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. அக்கிரமத்துக்கு நாங்க ஒரு முடிவு கட்டுறோம். அண்ணா, நீங்க இறங்கி போலாம். வேண்டாம் ஆனந்தி, என்னை பத்தி தெரியாம நீ ரொம்ப மோதற, ரொம்ப அனுபவிப்ப. அடிச்சி மிரட்டாதடி. எது வேணாலும் மோதி பார்க்கலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். போதும், உன் மிரட்டு வலிக்கலாம் பயந்ததெல்லாம் போதும். இன்னும் பழத்துல போவோம். நீ சாக போறங்கத மறந்துடாத. இல்லடி, நாங்களே சாவணும். எங்களை காப்பாத்தத்தான் எங்க புருஷன் இருக்காங்களே. உனக்கு யாடி இருக்கா? எங்களுக்கு எங்க அன்பான புருஷன் இருக்கான். உங்களுக்கு இப்ப பாக்கியா என் புருஷனை எப்படி தூக்கிட்டு போறான்னு பாக்கியா? அப்படி பள்ளத்து வரைக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு மரணம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க, சரியா? அழுகுறானே. ஐயா, அக்கா அக்கா, வாட்டி பள்ளத்துக்குள்ள வருங்க. அக்கா, வாட்டி பள்ளத்துக்குள்ள வருங்க. ஐயா ஐயா ஐயா. அவ ஒரு வார்த்தை சொன்னாடி, அவளை காப்பாத்ததுக்கு அவ புருஷன் இருக்கான. அப்படின்னா நமக்கு யாரு இல்லைங்கத சொல்லிட்டா. அவ சரியா தனக்கா சொல்லி இருக்கா, நமக்கு யாருக்கா இருக்கா? அன்னைக்கு தேர்மொழியை காப்பாத்ததுக்கு யாரோ ஒருத்தங்க வந்துட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு ரெண்டத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. நமக்கு யாருக்கா இருக்கா? இருக்கணும்டி, நமக்கு இதே மாதிரி யாரு, நமக்கு யாரோ ஒருத்தங்க இருக்கணும். நமக்கிட்ட யாரு? பள்ளத்துக்குள்ள போயிருக்கா. வண்டி போய்கிட்டே இருக்குங்க. ஐயோ ஐயோ, நமக்கு யாருக்காக? நமக்கு யாருக்கா இருக்கா? நமக்கு இருக்கவங்களே இருக்க வைக்கணும். அன்னைக்கு சிறுவையை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஐயா, அக்கா அக்கா அக்கா, வண்டி சரி இருக்கா சரி இருக்கா? இல்லடி, நமக்கு அவங்க வேணும். இப்ப புரியுதுடி, நமக்கு அவங்க வேணும். ஆனா உன்னடி இந்த மூஞ்சில என்னமோ இருக்கு. அவ என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டா, ஆனா நீ என்கிட்ட இருந்து மிஸ் ஆகவே முடியாது. எனக்கு இந்த மோ சொந்தமாகணும், காலத்துக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும், என் கூடவே இருக்கணும். உன்னை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஹலோ, யாரு நீங்க? எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? முள்ளமா பேசு. இங்க நீயும் நான் தானே இருக்கோம், வேற யாரும் இல்லையா? பா, அழகு கொல்லுதானே. என்ன மிஞ்சு போனா 17 வயசு இருக்குமா? கொல்லுதான். முள்ளமா அமைதலா பேசு, அப்பதான் எனக்கு பிடிக்கும். கோவம் வந்துடும். கத்தி கத்தி பேசுனா எனக்கு கோவம் வரும். ரெஸ்பெக்ட். நீங்கன்னு சொல்லணும். எப்படி? நீங்க அப்படின்னு சொல்லணும், புரியுதா? இந்த நீ வா போ இதெல்லாம் கூடாது.
இது வேற ஏதாவது பேசியிருந்தா டப்புன்னு போட்டிருப்ப. இந்த மூஞ்சி பிடிச்சி போச்சே, எதுங்கி தான் போகணும். இனிமேல் சொல்லாத. யாரு நீங்க? என்ன வேணும்? சரி சொல்லுங்க. ரெஸ்பெக்டா பேசிட்டேன்னு சொல்லுங்க. கத்தாம பேசு. இங்க நீயும் நானும் தானே இருக்கோம், வேற யாரும் இல்லையே. ஓ, என்ன பார்க்கிறதுக்காக ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த அளவுக்கு நான் யாரு, நீங்க யாரு? ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் நான் வாங்கினேன். ஆமா. பார்க்கணும்னே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வாழ்த்தனை உள்ள பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வேற. உன்னை பார்க்கணும்னு சொன்னதுக்கே வெளில எடுத்து வச்சுட்டாங்க நீ. இந்த ஹாஸ்டல் சரியில்லை, வேற ஹாஸ்டலுக்கு போயிருக்கணும். ஹலோ ஹலோ. அதான் கேட்க. ஹலோ ஹலோ என்ன? இந்த முதல் காதலி இல்ல, முதல் காதலி. இப்ப எதுக்கு சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த முதல் காதலி எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு போயிருந்தா. ரெண்டாவது வரவளுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒட்டுமொத்த பாசத்தையும் பாவத்தை பத்தி அப்படி தட்டி பறிச்சு கொண்டு போயிருவா. அவன் மனசுல வர்ற முதல் காதலு, முதல் முத்தம், முதல் நேசம், முதல் 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 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லா முதலையும் அவ வாங்கிடுவான். மிச்சம் இருக்கிற எச்சதான் இல்ல, அங்க பிறகு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அத்தனையும் பாதை பத்தி தட்டி போச்சு கொண்டு போயிருவா. அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையான்னு கேட்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல, சொல்ல வந்தேன். எனக்கு முதல் காதல்னு எதுவும் இல்ல. ஆனா எனக்கு ஒரு அழகான பொண்ணு, கள்ளமா இருக்கிற ஒரு பொண்ணு, அன்பா பாசமா புத்திசாலித்தனமா இருக்கிற ஒரு பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு சின்ன துப்பு வந்தது. அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணை பார்த்துருக்கோண்டா, அந்த பொண்ணை போய் பாருன்னு சொன்னாரு. சரி, அப்ப பார்த்த பொண்ணைத்தான் பார்க்கணும்னு வந்தேன். வீட்டுல போய் விசாரிச்சா அவ ஹாஸ்டல்ல இருக்கான்னு தெரிஞ்சது. சரி, கட்டிக்க போறவள திருத்தனமா அங்க இங்க நின்னு பாக்கலான்னு பார்த்து ரசிச்சா மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ பண்ண சேட்டு குறும்புத்தனம் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. முதல்ல காதலிக்கிறாள் அதிர்ஷ்டக்காரி. பாதவத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்க. தூங்க விட மாட்டேங்கிறா, சாப்பிட விட மாட்டேங்கிறா, ஒன்னும் பண்ண விட மாட்டேங்க. என்கிட்ட இருந்து வர்ற முதல் பாசம், அரவணைப்பு எல்லாம் அவளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட இருந்து கிடைக்கிற பரிசம், என்கிட்ட இருந்து கிடைக்கிற அத்தனையும் முத அவளுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட தானே சொல்ல முடியும். என்ன உளறிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா எனக்கு பார்த்த பொண்ணு, கிராமத்து பொண்ணு, இப்போ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பொண்ணு. அவளை 4-5 நாளா நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தேன். அவள குடும்பத்தெல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கு. வேற யாரு? நீதான். என்ன உளறீங்க? எனக்கு பார்த்த பொண்ணு நீதான். பார்த்த அன்னைக்கு என்ன பிடிச்சு போச்சு. கெட்டினா ஒன்னதான் கெட்டுவே நான் பாக்கிட்ட சொல்லிட்டேன். என்னுடைய முதல் காதல் நீதான். என்கிட்ட இருந்து வர அத்தனையும் உனக்கு தான். சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்கல. உன்ன மாதிரி ஒருத்தி கிடைக்கணும் தான் நான் யாரையும் பார்க்காம வந்திருக்கேன். அப்பெல்லாம் எங்க வீட்ல எதுவும் சொல்லலையே. இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்பெல்லாம் எங்க வீட்ல சொல்லிருக்க மாட்டாங்க. நீங்க தப்பா வந்திருக்கீங்க. வேற ஏதாவது பொண்ணு இருக்க போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா, அது நான் இருக்காது. நான் இருக்க வாய்ப்பே இல்ல. வேற யாரையாவது பார்க்க வந்திருப்பீங்க. நல்லா உங்க அப்பா கிட்ட கேளுங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நான் முத பார்த்தது உன்னதான் பார்த்தேன், உன்னதான் நேசிச்சிருக்கேன். என்னோட முதல் காதல் நீதான். இனி உன்னை தவிர வேற யாரையும் என்னால பார்க்க முடியாது. இல்ல, நான் பார்க்க வந்த பொண்ணு நீதான். இங்க பாருங்க, நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் இல்ல. இல்லங்க, நான் பார்க்க வந்த பொண்ணு நீங்கதான். ஐயோ, இல்லங்க, நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் இல்ல. இல்ல, அப்படி சொல்லாத. இல்ல, அப்படி சொல்லாத. அப்படி சொல்லாத. நான் பார்க்க வந்த பொண்ணு நீதான். அப்படி சொல்லாத. இங்க பாரு, அப்படி சொல்லாத. நான் என் உசுரையே கொடுத்துட்டேன். என்னால முடியாது. இனி வேற எந்த பொண்ணு என்னால யாருக்கும் பார்க்க முடியாது. அப்படி நான் வாழவே செஞ்சுட்டேன். பைத்தியமா இருக்க. என் மனசை பறி கொடுத்துட்டா. நான் 4 நாளா உன்னையும் நினைச்சிட்டு இருக்கேன். நான் பகல உன்னை என் இதயத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி சொல்லுங்க, நான் பார்க்க வந்த பொண்ணு நீதான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இல்ல. இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் இல்ல. நான் இன்னும் படிச்சே முடிக்கல. நீங்க தப்பா நினைக்கீங்க. எங்க வீட்ல அப்படியே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல. அது மட்டும் இல்லைன்னா அது வந்து இல்ல, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. நீ இது வரைக்கும் யாரையும் காதலிச்சுக்க வாய்ப்பு இல்ல. எங்க பாரு, நான் உன்னதை பார்க்க வந்தேன். உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். நான் நல்லா உங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால முடியாது. என் முதல் காதல் நீதான். என்கிட்ட இருந்து வர அத்தனை அன்பும் பாசம் பரிசுத்தம் எல்லாம் உனக்குதான். நான் இல்ல. நான் இல்ல. அந்த மாதிரி டப்ளேட் எல்லாம் எதை போட்டா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. உன்னை அடையாம விடவே மாட்டேன். நீ எனக்கு வேணும். உன் கொடுத்தா வாழ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய மூஞ்சி. ஒருத்தி என்கிட்ட இருந்து தப்பிட்டா நீ தப்ப முடியாது. ஹாய், நீ இல்லைங்க அங்க கிளாஸ் வந்துட்டு இருக்குமே.
எப்படி தனியா வந்த? ஹாய், கிளாஸ்க்கு போகல? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன குத்தியா வந்த? நான் வந்தது இருக்கட்டும். உங்களுக்கு முதல் முத்தம், உங்க முதல் பரிசம், உங்க முதல் அரவணைப்பு எல்லாம் யாருக்கு? உங்ககிட்ட இருந்து வந்த அந்த முதல் நேசம், முதல் அன்பு, முதல் முத்தம் எல்லாம் யாருக்கு? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் வளரல, உண்மைதான் கேக்குறேன். இதெல்லாம் யாருக்கு? யாருக்குன்னா என்ன முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்போ இதை கேட்கறதுக்கு இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கா? போ, கிளாஸ்க்கு போ. இரு, நான் வண்டி எடுத்து வரேன், கொண்டு விட்டுட்டு வரேன். இனிமேல் தனியா வரத பார்த்தேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க முதல் முத்தம், முதல் பரிசம், உங்க முதல் நேசம், முதல் அன்பு, உங்க மனசு முத எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, அட்டி வாங்கிடுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்களேன். முட்டாள்தனமான கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது. சொல்ல போறீங்களா இல்லையா? அர்த்தமற்ற கேள்வி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, கிளம்பு. நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? தேவையில்லாம குழம்பி இருக்க, தேவையில்லாம யாரும் உன்னை குழப்பி இருக்காங்க, சொன்னா கேளு. இதுக்குதான் தேவையற்றவங்கிட்ட பேசக்கூடாது, அர்த்த கதைகளை பேசக்கூடாது. இப்படிதான் தேவையற்ற சிந்தனைகள் நமக்கு வரும். அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. நான் கேட்டதுக்கு பதில் இது இல்ல. உங்க முதல் காதலி, முதல் அன்பு, முதல் நேசம், முதல் முத்தம் யாருக்கு கொடுத்தீங்க? சப்பா, அப்படி பார்த்தா என் முதல் முத்தத்தை எங்க அம்மாவுக்கு தாண்டி நான் கொடுத்தேன். நான் முதல் நேசிச்சது, காதலிச்சது எங்க அம்மாவை தான். இந்த உலகத்திலே எங்க அம்மா தான் எனக்கு ஹீரோயினா தெரிஞ்சாங்க. உலகத்திலே எங்க அம்மா தான் எனக்கு பேரழகிய தெரிஞ்சாங்க. நான் மட்டும் இல்ல, உலகத்துல அத்தனை ஆண்களுமே முத நேசிக்கிறது பெத்த தாயை தான். ஏன்னா அவனை முத நெருங்கி அவனை அரவணைச்சு அவன்கிட்ட பாசம் காட்டி வளர்க்குறது பெத்த தாய் மட்டும்தான். எப்பவுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணை மட்டும் தான் சார்ந்திருப்பான். அவனால பெண் இல்லாம வாழ முடியாது. ஒரு ஆண் எப்பவுமே ஒரு பெண்ணை மட்டுமே சார்ந்திருப்பான். அவனை அரவணைக்கிறதுக்கும் அவனை பராமரிக்கிறதுக்கும் ஒரு நிச்சயமா ஒரு பெண்ணு தேவை. அத கூசாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த சங்கோஜமும் படாம அவனை தொட்டு பராமரிச்சு அரவணைச்சு பாசத்தையும் காதலையும் கொடுக்கறது பெத்த தாய் மட்டும்தான். அந்த முத எல்லாமே கிடைக்கிறது ஒரு பெண்ணாகி தாய்கிட்ட இருந்து மட்டும்தான். அதனால அவன் முத நேசிக்கிற அத்தனையுமே பெத்த தாய்க்கு தான் போகும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். புரிஞ்சுதான் உனக்கு? உலகத்துல இருக்க எல்லா ஆணுமே சரி, அவன் கொடுத்த முத்தம், முதல் கொடுத்த காதலி எல்லாமே பெத்த தாய்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மத்தவெல்லாம். கேட்டல? இதான் பதிலு. என்ன இங்கே குழப்பிட்டாங்க? நீ இரண்டாவதும் கிடையாது, நீ செகண்டும் கிடையாது. இந்த பாரு, அன்புக்கு எல்லாம் கிடையாது, அரவணைப்புக்கும் எல்லாம் கிடையாது, முத்தத்துக்கும் எல்லாம் கிடையாது. அப்படி எல்லை இல்லாத ஒண்ண எனக்கு கொடுத்துட்டேன், உனக்கு கொடுத்துட்டேன், அதெல்லாம் குறைஞ்சிரும்னு நினைக்காத. அன்பு இருந்தா உண்மையிலே அது குறையாது. அன்பு கொடுக்க அதிகமா தான் ஆகும். இன்னொருத்தவங்களுக்கு நான் கொடுத்துட்டேங்கிறதுக்காக என்கிட்ட இருக்க அன்பு குறையாது. என்கிட்ட இருக்க மனசு நான் கொடுத்துட்டேங்கிறதுக்காக என்கிட்ட மனசே இல்லாம இல்ல. அப்படி மனசே இல்லாம இருந்தா நான் உன்கிட்ட வந்துக்க மாட்டேன். உன்னை மனசால நினைச்ச போய் தான் உன்கிட்ட நான் வந்திருக்கேன். நான் இன்னொருத்த கொடுத்திருந்தேன்னா நான் எப்படி உன்னை தேடி வந்துக்க முடியும்? என்ன பேச்சு பேசுற? ஒரே குழப்பமா இருக்குது. இதுக்குத்தான் தேவையில்லாம யாருக்கிட்டையும் பழக கூடாதுங்குது. தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. சரி, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. நீ முத என்ன மட்டும் தான் காதலிச்சியா? வேற யாருமே காதலிக்கலையா? சத்தியமா சொல்லு. இதுக்கு முன்னாடி நான் எந்த ஆணியுமே காதலிக்கலன்னு. இங்க பாரு, வாழ்க்கையில எல்லாமே நம்மளை விட்டு கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம கூட கடைசியா யார் வர போறாங்க தான் முக்கியம். கடைசியா நம்ம யாருக்கு உண்மையா இருக்க போறாங்க தான் முக்கியம். நீ பிறந்தன உங்க அப்பா நேசிச்சிருப்ப, கூட பிறந்தனும் நேசிச்சிருப்ப. அதுக்கு பேரும் காதல் தான். என்ன, அதே பக்கத்து பையனை காதலிக்கும் போது கொஞ்சம் உணர்வுகள் தான் வேறப்படும். அங்க உணர்ச்சி கொஞ்சம் வேலை செய்யும், அவ்வளவுதான். அவங்க அப்பா நேசிச்ச மாதிரி தான் பக்கத்து பையனையும் நேசிப்ப. ஆனா பாசத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். நீ இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல, பேசுறது இல்ல. இங்க பார், அப்படி எல்லாருமே எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. உன் நெஞ்சு தொட்டு சொல்லு, நீ யாரையுமே பார்த்தது இல்ல, யாரையுமே நேசிச்சது இல்ல. ஆஹா, இவன் அழகா இருக்கான்னு நினைச்சதே இல்ல. நமக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம யாரையாவது ஒருத்தரை நேசிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம பருவம் அடையும் போதும் யாரையாவது நேசிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நமக்கு யாரையாவது பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பிடிக்குங்கிறதாக உன் ஒட்டுமொத்த மனசு நீ அவங்க கிட்ட கொடுத்துட்டு அர்த்தமா? அதுக்கப்புறம் நீ வேற யாரையுமே பார்க்கல, வேற யாரையுமே நேசிக்கல, உன் மனசு அங்க மட்டுமே நீ பறி கொடுத்துட்டியா? கடந்து வந்தல, அடுத்தடுத்து கடந்து வரதானே செஞ்ச. 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது அழகா தெரியுமா, அதே 8ஆம் கிளாஸ் போனோம்னா இன்னொரு அழகா தெரியுமா, 10ஆம் கிளாஸ் போகும்போது இன்னொரு ரொம்ப கியூட்டா தெரியுமா. அது நம்ம மனுஷங்கிறத காட்டுது. ஏதோ ஒண்ணு மேல நமக்கு அதிக ஈடுபாடு, அதிக அன்பு, அவ்வளவுதான். இதை பெருசுபடுத்த கூடாது. கோடி கோடியா மக்கள் வாழ்ற இடத்துல நமக்கு யாரையோ ஒருத்தர் மேல ஒரு சின்ன ஈர்ப்போ ஒரு அன்போ காதலோ வரும். அதுக்காக அதுதான் முதல், அதுதான் கடைசின்னு இல்ல.
அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கும் சூழ்நிலை, நம்ம சுத்தி இருக்க சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு மாறுபட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுத்து அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கும். இத போய் என்னடி பெருசா எடுத்துட்டு வந்துட்டு இருக்க? அப்படி பார்த்தா நான் உத்தமன் தான். நான் முதல்ல நேசிச்சது எங்க அம்மா. அதுக்கப்புறம் சத்தியமா நான் எவ்வளவுமே எடுத்து பார்க்கல. ஆமா, வந்தது முத ஒரு பொண்ணு மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. அவ கவிதை மேல எனக்கு ஈர்ப்பு வந்தது. அவ யாரு என்ன, அவ எப்படி இருப்பா எதுவும் எனக்கு தெரியாது. அவ கவிதையை வச்சு அவளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அவளை நேசிக்க ஆரம்பிச்சேன். தேடி வந்தேன் இல்லைங்கள, ஆனா அவளுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்ல மாட்டேன். வேலை விஷயமா வந்தேன், வந்த இடத்துல நான் தேடினேன், பார்த்தேன், அவ்வளவு பிடிச்சது. ஆனா அவன் எனக்கு சொந்த இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் விலைக்கு போயிட்டேன். ஆனா விதி மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துது. அவ கூட வாழறதுக்கு முயற்சி பண்ணினேன். அந்த காதலை அடையதுக்காக நான் பல வழிகளை தேடினேன். ஆனா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு விட்டு கொடுத்துட்டேன். நான் விட்டு கொடுத்துட்டேங்கிறதுக்காக அவன் மேல இருக்க அன்பையும் பாசத்தையும் எடுக்க சொல்லி எப்படி எடுக்க முடியும்? நம்ம யாருமையாவது ஒருத்தங்க அன்பும் காதலும் வச்சோம்னா அது கடைசி வரைக்கும் எடுக்க முடியாது. இதை நான் கடனா கொடுத்துல திருப்பி வாங்குறதுக்கு? அன்புங்கிறது கொடுத்துட்டோம்னா நம்மளால வாங்க முடியாது. நான் அவன் மேல ஒரு அன்பு வச்சிருந்தேன், அவன் மேல ஒரு காதல் வச்சிருந்தேன். அவன் எனக்கு இல்லைங்கக்காக நான் அதை எடுக்க முடியாது. கொடுத்ததான். அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இந்த மனசு வேண்டிக்கிட்டு இருக்கும். லைஃப்ல ஒரு நாள் கூட நான் அவளை நினைக்காம இருந்தது கிடையாது. ஏதோ ஒரு வழியில அவளை ஞாபகப்படுத்ததான் செய்யும். அதுக்காக உன் மேல எனக்கு காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது, உன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நீ அவளையும் உன்னையும் கம்பேர் பண்ண எனக்கு நீதான் முக்கியம் நினைப்பேன். ஏன்னா அவ வாழ்ந்துட்டு இருக்கா, அவ வாழ ஆரம்பிச்சுட்டா. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, என்னை தேடி ஒத்தி வந்திருக்கா. நான் ஒத்திக்காக வாழணும், அவ கூட குடும்பம் நடத்தணும், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும். எனக்கு பொறுப்பு கடமைகள் இருக்குது. இங்க பாரு, கடந்து போனதை என்னைக்கு நான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடவே மாட்டேன். அது முட்டாள்தனம், அது கடந்து போயாச்சு. நீ இன்னும் அதையே புடிச்சுக்கிட்டு துவங்கிக்கிட்டு இருந்த, சத்தியமா சொல்றேன், நான் ஒண்ணு வெறுத்துறேன் சொல்லிட்டேன். இல்ல என்னால உன் கூட வாழ முடியாது சொல்லிடு. அவளை எப்படி நான் கடந்து வந்தனோ அப்படி நான் ஒன்னையும் கடந்து போய்கிட்டே இருப்பேன். ஆனா தினம் சித்திரப்படுத்துற மாதிரி முதல் காதல் சொல்லிக்கிட்டே இருந்த. உனக்கெல்லாம் வண்டியில் அறிவு இருக்கா இல்லையாடி? அவளை எப்படி நான் இவன் தூக்கி தலைய வச்சு கொண்டாட முடியும்? எனக்கு என்னுடைய உரிமை இருக்குது. நீ எல்லாமே என் மீதி வாழ்க்கை நீ உன் கூட தானே. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும், அதை படிக்க வைக்கணும், அதை ஆளாக்கணும். என் கடமை இப்ப அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. முடிஞ்சு போனதையே தூக்கி ஏன் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி, நான் கடைசி இருக்கேன். இனி இதை பத்தி பேசக்கூடாது. பேசுன நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. நான் வேணும்னு நினைச்சனா இனி இதை பத்தி நீ பேசக்கூடாது. பேசுன நானே உன்னை விட்டு விலகிடுவேன். சோகமெதும் சுமையே இல்லை, சுகங்கள் கூட சுகமே இல்லை. ஆதரவை தந்தாய் கூட அதையும் இங்கு அறிந்தாய் இல்லை. எவ்வளவு நேரத்துக்கு அங்க தள்ளி இருப்ப? அங்க தள்ளி வர்றது நான் கோமா இருக்கேன். நான் கொஞ்சம் நினைக்கும் போது நீ கோவத்திலே இருந்துரு. ஆனா இது கூட நல்லா தாண்டி இருக்கு. நீ பொய்யா கோவப்படணும். நான் அப்படி வந்து தாங்கி உன்னை சமாதானப்படுத்துற மாதிரி மற்றதெல்லாம் நடக்கணும். கொன்னுருவேன். ஆமா, அதான் தினமும் கொள்ளுதிய. போதும். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏங்க போறீங்க? பக்கத்துல கேட்கும். ஆமா, இவன் ரூம் வச்சுக்கிட்டு கத்தியும் பேச முடியல. என்ன பண்ண? ஏதாவது பண்ணுவேன். எல்லா பக்கம் கண்ணாடி போட்டுட்டா கேட்காதுல்ல. நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணி ஒண்ணு. ஏன்னா நமக்கு நீ ரொம்ப தேவைப்படும். ஆமா, முதல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம், தேவைப்படும்ல. ஏண்டே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கவே இல்லை. ஏண்டி அப்படி சொல்றா? கேள்வி பாரு. எனக்கு என்னமோ தெரியல, உன் கூடயே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளோ கிறுக்கு பிடிச்சி போய் அலையுதான். ஆமா ஆமா, நிஜமாதான். நான் இப்போ ஒரு கிறுக்காவின்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? உன் மேல கிறுக்காயிட்டேன்டி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நமக்குன்னு ஒரு ரூமு, அங்க நீயும் நானும் தனியா. எனக்கு சொந்தமானவளா என் மடியில. இப்ப கூட எனக்கு கனவு மாதிரியே இருக்குடே. உன்னை நேர்ல பார்க்கதே பெரிய விஷயம் நினைச்சேன். அப்புறம் உங்ககிட்ட பேசுறது அதை விட பெரிய விஷயம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு சொந்தமானவளா ஒரு ரூம்ல என் மடியில கனவு மாதிரி இருக்கு. என் பொண்டாட்டியா என் பக்கத்துல என் போலீஸும் வந்துகிட்டு கனவு மாதிரியே இருக்கு. இப்படி இருக்கிறதுக்காக இத்தனை நாள் கையும் குழும மாட்டணும். ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? நீ வேலை முடிஞ்ச லேட்டா வயக்காட்டு வழியா வந்துட்டு இருந்த. நான் உனக்கு காத்துட்டு இருந்தேன். அவன் நம்மள மறந்தோம். நான் கையும் குழும மாட்டிக்கிட்டோம். நீ மொத்த திருப்பி என்கிட்ட மயங்கினத நான் அன்னைக்கு பார்த்தேன். ஐயோ போதும், சும்மா இருங்க. நான் அதை சொன்ன எனக்கு வெக்கமா இருக்கும். எனக்கு அதெல்லாம் பிடிக்கும்பா. போங்க. போக முடியாது. நான் எவ்வளவு பேச வேண்டியிருக்கு தெரியுமா உங்ககிட்ட? எத்தனை வருஷம் மனசுக்குள்ளேயே பேசியிருக்கேன். இப்ப வந்து உங்ககிட்ட பேச விட என்னங்க என்ன?
குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். குழந்தை யாரு பாப்பா? அதெல்லாம் நீ கவலைப்படாத, சரியா? பாத்துக்கலாம். ம்? உனக்கு தேவைப்பட்டா நானே முழு நேரமும் பார்ப்பேன். ம்? நீ கஷ்டப்பட்டு படிச்சவா, ராப்பாக்கெல்லாம் கனவு கூட படிச்சவா. அதை நீ யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டாம். இன்னொன்னு, அது மத்த படிப்பு மாதிரி இல்ல. கொஞ்ச நாளைக்கு போட்டாலும் எல்லாத்தையும் மறந்துடும். அப்புறம் போய் மெடிசன் கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீ எப்பவும் போல நீ கிளம்பிடு. தேங்க்ஸ்ங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன் நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு. சே, அது என்ன சாதாரண படிப்பாடே? அதெல்லாம் 6 மாசம் கேப்பு, 10 வருஷம் கேப்புன்னு விட்டுட்டு போறதுக்கு அதெல்லாம் கண்டினியூவா பார்க்கணும். நீ கண்டினியூவா போயிரு. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு அப்படி இல்ல. உனக்கு ஃபிட்டா வச்சுக்கிட்டாலே போதும். ஏதாவது முக்கியமான கேஸ்னா கூட நான் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க இருந்தாலும் வெட்டியில கூட நான் சேர முடியும். அது கூட வேண்டாம், விளையாட்டு தோலை எதுல வேணாலும் போய் நான் சேர முடியும். உனக்கு அப்படி இல்லைல்ல. உலக வளர வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஏதாவது பாத்துக்கலாம். தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அது போல ஒண்ணு கொடு. குழந்தை பிறக்கட்டும் மொத்தமா கொடுக்க. அதை நீ கொடுக்காம நான் எடுத்துக்கிடுவேன். ஒன்னையவே எடுத்துக்கிடுவேன். போங்க. போனாங்க பாரு. நானும் ஏன் போன எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சும்மா இருங்க. நிஜமா தாண்டி. சரி, எனக்கு தூக்கம் வருது. உங்க தோல்ல தூங்கட்டா? சரி வா. செல்லம் போல இருக்கும். இப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. தூங்கும் இருக்கிறத பாரு செல்லும் போல. பேசுறதெல்லாம் பாரு கண்ணீர் கண்ணீர்னு. மனசுல பட்டதெல்லாம் பேசிக்கிட்டு குழந்தை அழகு போல. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டி. உலகத்திலே நான் அதிர்ஷ்டக்காரன் தான். எனக்கு பிடிச்சவா என் குழந்தைய சுமந்துக்கிட்டேன் என் மடியில. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பொய்யான உறவு என்னை விட்டு போச்சுது. மெய்யான உறவு நீ என்கிட்ட வந்து சேர்ந்த. பொய்யெல்லாம் என்னை விட்டு போச்சுது. அச்சோ புள்ள, என்னம்மா நீ பாட்டிக்கிட்டு என்ன என்ன ஆரம்பிச்சாச்சா? அவன் எங்க? சரி, அவனையும் கூட்டிட்டு வா, தூங்க வைக்கணும். அப்படி சொல்லக்கூடாது, அவனை கூட்டிட்டு வா. மாமா தூங்க வைப்பாங்களா? அப்படி வர சொல்லி நேரம் ஆயிட்டு பாரு. என்னம்மா? ஐயோ, பசிக்குதாமா? சரி வா இரு, அம்மா தூங்க வச்சுட்டு அப்புறம் உச்சார் கொடுத்தாரு. வா. ஆமா, நமக்கு டயர்டா இருக்கு நினைக்கிறேன். அம்மா தூங்கிட்டா. வா, அப்ப உனக்கு சொத்தாரு. இரு அம்மா அப்படி தூங்க வச்சுட்டு நான் உச்சார் கொடுத்தாரு. வா. ஏமா இப்போ வேண்டாம், நைட் ஆயிட்டு பாரு. இப்ப போனா நாளைக்கு போகணும். என் தங்க புள்ள, என் தங்க புள்ள, என் புள்ள இப்படி வந்து கேட்க போது பசிக்குன்னு. இரு அப்பா அம்மா கீழ் தூங்க வச்சுட்டு ஒரு சார் கொடுத்து விட்டுனேன். பாப்பா பாப்பா தங்க புள்ள, புள்ள தூங்கிட்டால. தூக்கத்துக்கு தான் வந்துருப்பாளோ. அராரோ அராரோ. இந்த உலகத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். என் பொண்டாட்டி என் புள்ள.